இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புரட்டாசி மாதம் சிறப்பு பதிவாக ஆசைகளை நிறைவேற்றி நவகிரக தோஷங்களை நீக்கும் நவ திருப்பதிகள், ஒவ்வொரு ஆலயத்தின் சிறப்புகளையும் சுருக்கமாக இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். அவர் வினைகளுக்கு தகுந்தவாறு நன்மை தீமைகளை தருபவை நவகிரகங்கள். ஒரு காலத்தில் சைவத்திலும் வைணவத்திலும் நவகிரகங்களுக்கு என்று தனி கோவில்கள் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் நவகிரக தோஷங்களை நீக்கிக் கொள்வதற்காக அந்தந்த கிரகங்களுக்குரிய சன்னதிகளும் வந்தன. பெரும்பாலான சிவன் கோயில்களில் தனியாக நவகிரக சன்னதியும் அமைக்க ஆரம்பித்தார்கள். வைணவ வழிபாட்டில் நவகிரக வழிபாடு என்பது சொல்லப்படவில்லை. நவகிரக பெருமாளுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சில வைணவ கோவில்களை 9 நவகிரகங்களுக்கு உரிய கோவிலாக சொல்லும் வழக்கம் வந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதிகளை 9 கிரகங்களுக்கு உரிய கோவில்களாக சொல்வது வழக்கம். அந்த வகையில் எந்தெந்த கோவில் எந்தெந்த கிரகத்துக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். மக்களே, நவ திருப்பதி ஆலயங்களை திருவைகுண்டம், நத்தம், திருப்புள்ளியங்குடி, இரட்டை திருப்பதி தேவர் பிரான், இரட்டை திருப்பதி அரவிந்த லோசனன், பெருங்குளம், தென் திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி ஆகிய வரிசைப்படி தரிசிக்கலாம். முதலாவதாக ஸ்ரீ வைகுண்டம் சூரியன் ஸ்தலம். இது ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்று. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெருமாள் நின்ற கோலத்தில் வைகுண்டநாதனாக கள்ள பிரான் என்ற திருநாமத்தில் சேவை சாதிக்கிறார். தாயாருக்கு வைகுந்தவல்லி, பூதேவி என்று திருநாமங்கள். காரணம், இங்கே 2 தனி கோயில் நாச்சியார்கள் இருக்கிறார்கள். 9 நிலைகளும் 110 அடி உயரமும் கொண்டுள்ளது இக்கோவிலின் ராஜகோபுரம். மூலவர் வைகுண்டநாதர். கோவிலுக்குள் இவர் சந்திர விமானத்தின் கீழ் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க 4 கரங்களுடன் மார்பில் மகாலட்சுமியுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். தாயார் வைகுண்ட நாச்சியார். உற்சவர் சோரநாதர். பூதேவி ஸ்ரீதேவியுடன் காட்சி தருகிறார். தாயார் சோர நாச்சியார். 2 தாயார்களுக்கும் தனித்தனி சன்னதியும் நரசிம்மர் சன்னதி, கோதாண்டர் சன்னதியும் உள்ளன. தலவிருச்சம் பவளமல்லி. இக்கோவிலில் உள்ள திருவேங்கடமுடையான் சன்னதியில் நாயக்கர் காலத்தை சேர்ந்த அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. சித்திரை ஐப்பசி மாதங்களில் 6ஆம் நாள் அன்று சூரிய ஒளி வைகுண்டநாதர் மீது விழுகின்றது. அதற்கு ஏற்றால் போல் கொடிமரம் சற்றே விலகி உள்ளது. ஆங்கிலேயருக்கு எதிரான கட்டபொம்மன் நடத்திய விடுதலை போரில் இக்கோவில் கோட்டையாக பயன்படுத்தப்பட்டது. நம்மாழ்வார் இப்பெருமானை பாடியிருக்கின்றார்.